நன்றி தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்க மாவட்டத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் போதை எதிர்ப்பு மன்றங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த போலீஸ் அக்கா ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, கோயம்புத்தூர் சிட்டியில. ஸோ அதை எடுத்து நிறைய மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் வந்து வேலூர் மாவட்ட காவல்துறையின் சார்பில் போலீஸ் அக்கா என்ற திட்டத்தை இன்று இங்கே தொடங்கி வைப்பது மிக்க மகிழ்ச்சி. அதற்காக நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையிலே பணியாற்றுகிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இரண்டாவது பள்ளி கல்லூரிகளில் போதை மற்றும் இந்த டொபாக்கோ இதை ஒழிப்பது ஆகிய இரண்டு விஷயங்களிலும் அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும், மாவட்ட நிர்வாகம் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பல்வேறு கூட்டங்களில் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று நம்முடைய மாவட்டத்தில் இன்று இந்த போலீஸ் அக்கா என்ற சிறப்பு முயற்சி நம்முடைய எஸ்பி அவர்களால் கொண்டு வரப்பட்டுள்ளது. தயவு செய்து இந்த போன் நம்பரை இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு சார்ட் கொடுத்தாலும் நீங்க ஒரு போர்டு மாதிரி கருப்பு இல்ல உங்க காம்பவுண்ட் சுவர்ல உள்பக்கம் உங்க ஆபீஸ் ரூம் பக்கத்துல நல்ல பெருசா பெயிண்ட்லே கூட எழுதி போடுங்க. இது போலீஸ் அக்கா, காவல்துறை அதிகாரி பேரும் போன் நம்பரும் மட்டும் வேற சாக்பீஸ்லயோ இதுலயோ எழுதுற மாதிரி அது ஒரு நல்ல ப்ராமினென்ட் இடத்துல இதை எழுதி போடுங்க. அவங்க வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ அந்த காவல்துறை அதிகாரிகள் நம்ம பள்ளி கல்லூரிக்கு வரும் பொழுது அவர்களை முடிந்தவரை நம்ம அசம்பிளில எல்லாம் பேச வைங்க. பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புல குழந்தைங்க எவ்வளவு அசர்ட்டிவா இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அதை அவங்க வெளிப்படையாக சொல்லணும். முன் அப்படி சொன்னாதான் இந்த சமூகத்துல நம்ம பாதுகாப்பை தேடிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அந்த விழிப்புணர்வையும், அதே போல பக்கத்துல ஏதாவது போதை டொபாக்கோ இந்த நடமாட்டம் இருந்தால் அது குறித்த தகவல்களை நம்ம அவங்க கிட்ட சொல்லும் பொழுது அவங்க விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கும். அனைத்து பள்ளி கல்லூரி நிர்வாகங்களும் இந்த முயற்சியை உங்களுடைய சொந்த முயற்சியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களுடைய உடல் நலம் மனநலம் இந்த நன்மைக்காக வருங்கால சந்ததியினர் நல்ல முறையிலே உருவாக்குவதற்கு நீங்கள் அனைவரும் இந்த மாநில அரசினுடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய முயற்சியில் முழு மூச்சாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த போலீஸ் அக்கா என்ற இதிலே பணியாற்றுகிற காவலர் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் கூறிக்கொள்வது, உங்களுடைய பணியிலே இதை தலையாய பணியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வருங்கால சந்ததியினர் எதிர்கால சந்ததியினரை காப்பதுதான் நம்முடைய கடமைகளிலே மிக மிக முக்கியமான கடமை. அப்ப அவங்களுடைய மனநலம் உடல் நலம் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆக உங்களுக்கு பல்வேறு வேலை இருந்தாலும் இந்த பணிக்கு இதுல வருகிற கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை சின்ன பிரச்சனையா இருக்கும் போதே தீர்வு கண்டுட்டா பெரிய விஷயங்களை பெரிய பிரச்சனைகளை பின்னால் நாம் தவிர்க்கலாம். அதனால அதை நீங்கள் செம்மையாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் விடுதிகளில் இருக்கிற குழந்தைகள் அவர்களையும் அழைத்து இந்த இது அக்கா போலீஸ் அக்கா அவங்கள வச்சு ஒரு மீட்டிங் நீங்க தனியா போடணும். அவங்களுக்கு
அதாவது கல்லூரி பள்ளி வளாகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு ஸ்கூல் காலேஜுக்கு வர்ற வரைக்கும் இல்ல பள்ளி கல்லூரி வளாகங்களிலும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் நீங்கள் இந்த அதிகப்படியான விழிப்புணர்வு, இந்த செல்போன் நம்பருக்கு விழிப்புணர்வு கொடுத்து, இப்படி ஒருத்தர் நம்முடைய பள்ளி கல்லூரிக்கு இருக்கிறார்கள், நம்முடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு இருக்கிறார்கள், உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மாணவ செல்வங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல முயற்சியை எடுத்திருக்கிற நம்முடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைக்கின்ற அத்துணை காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும்